அரியலூரில் தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் விவசாயம் சார்ந்த கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏரி ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வாங்கிய டாப்செட்கோ கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏரி ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி என்ற தமிழக முதல்வரின் அறிவிப்பு ஒரு வஞ்சனையான செயல் எனவும், விவசாயிகளை பிரித்து பார்க்கும் செயலாகும் எனவும், எனவே 70% மேல் விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலேயே விவசாயத்திற்காக பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் வாங்கியுள்ளனர் எனவும், எனவே அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏரி ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தினர் பலரும் கலந்து கொண்டார்கள். அனைத்து விவசாய கடனை தள்ளுபடி செய், பயிர்க்கடன் நகைக்கடனை தள்ளுபடி செய், விவசாயம் சார்ந்த கடனை தள்ளுபடி செய். தமிழக அரசு விவசாயிகளை பிரிக்காதே, பாகுபாடு காட்டாதே, விவசாயிகளுக்கு இடையில் பாகுபாடு காட்டாதே. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் பயிர்க்கடனை அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் எதுக்கு பாகுபாடு பார்க்குறீங்க? விவசாயிகளை பிரிக்காதீங்க. எல்லா விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகணும். நீங்கள் சொசைட்டியில் மட்டும் தள்ளுபடி பண்ணீங்கன்னா ஒரு 20% விவசாயிகள் தான் பயனடைவாங்க. மற்ற தேசிய வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% விவசாயிகள் பயிர்க்கடன் நகைக்கடன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆகிறது? நீங்கள் அவங்கெல்லாம் சிந்திக்கணும். விவசாயியுடைய நிலைமை இன்னைக்கு மோசமாக இருக்கிறது. ஆனால் ஒருத்தருக்கு அறிவிச்சுட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா தமிழக முதலமைச்சர் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நீங்களே ஒரு விவசாயி அப்படிங்கிறப்ப விவசாயியுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சொசைட்டியில் மட்டும் பயிர்க்கடன் அறிவிச்சிருக்கீங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு பயனளிக்காது. விவசாயிகளை பிரித்து பார்ப்பதாக விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதனால் அதிருப்தி இருக்காங்க, விவசாயிகள் அதிருப்தி இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்க ஒரு விவசாயின்னு சொன்னா விவசாயிகளை நீங்க பிரிச்சு பார்க்கல அப்படின்னு சொன்னா அதிருப்தியில் உள்ள விவசாயிகளுக்கு நீங்க தேசிய வங்கிகளில் வாங்கிய அந்த விவசாய கடன், பயிர்க்கடன், விவசாயம் சார்ந்த கடன் இதெல்லாம் தள்ளுபடி செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா விவசாயிகள் அதிருப்தியில் இருப்பாங்க. இப்ப எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இவர் சொசைட்டியில் மட்டும் கடன் தள்ளுபடி இருக்கிறது தேர்தலை முன்னிட்டு தான், தேர்தலை மையமாக கொண்டு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அந்த நினைப்பை நீங்க உருவாக்க கூடாது. அதனால இதனால அதிமுக காரங்க மட்டும்தான் பயனடைஞ்சாங்கன்னு இருக்கக்கூடாது. எல்லா விவசாயிகளும் பயனடைஞ்சாங்கன்னு தான் இருக்கணும். அதனால முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரிய நீங்க ஒரு விவசாயி, கண்டிப்பாக விவசாயிகளை பிரித்து பார்க்காதீங்க, ஓரவஞ்சனை பண்ணாதீங்க. தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், நகைக்கடன், விவசாய சார்ந்த கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும்னு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயம் வேண்டுகோள் விடுக்கிறது.